இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது என்னன்னு தெரியல துளசி, நானும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், தூக்கமே வரமாட்டேங்குது. பயமா இருக்கா சிவா? ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் துளசி. இதுல பிரில்லியன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவா. நடக்குமா நடக்காதான்னு நாம நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன், அது கண்டிப்பா உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதானே செய்யும். அதை என்னால கெஸ் பண்ண முடியாதா என்ன? ஆமா துளசி, நீங்க ஏதோ மாமா நாளைக்கு கோயிலுக்கு வருவாருன்னு சொல்லிட்டீங்க. அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நாளைக்கு மாமா மட்டும் வரலன்னா அப்புறம் அம்மா உடஞ்சு அழறத பாக்குற தைரியம் எனக்கு இல்லை. அதான் பயமா இருக்கு, தூக்கமா வர மாட்டேங்குது. சிவா, இந்த உலகத்துல எதை விடவும் அம்மனை ரொம்ப நம்புவேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா என் மனசுல அம்மன் இருந்து சொல்ல வைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் இப்பவும் சொல்றேன், நாளைக்கு உங்க மாமா கோயிலுக்கு நிச்சயம் வருவாரு. சரி துளசி, நீங்க இவ்வளவு நம்பிக்கையோட சொல்லும்போது அதை நான் சந்தேகப்படுறது அவ்வளவு நல்லா இருக்காது. நாளைக்கு நம்ம நிச்சயமா கோயிலுக்கு போவோம். இப்ப பயம் எல்லாம் போயிடுச்சா? தூங்கலாமா? நிம்மதியா தூங்கலாம் துளசி. சரி, போய் தூங்குங்க. ரொம்ப நன்றி துளசி. நீங்க இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க, இவ்வளவு மெனக்கடுறீங்க. ஆனா சில பேர் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றதுக்காகவே இந்த வீட்டில் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? சரி, நான் தூங்குறேன். குட் நைட். குட் நைட். எங்க போயிருந்தீங்க? ஏன்? சொர்க்கத்துக்கு. அப்போ இந்த ரூம் நரகமா? உனக்கே தெரியுது இல்ல, பேசாம பாடு.